أستغفر الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان 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 الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك وحبيبك سيدنا وشفينا وهادينا ومرشدنا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين فاغفر لنا ولأهلنا ولأولادنا ولأبوين والإخوان ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات يا خير الغافرين وارحمنا وإياهم يا أرحم الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين وانصرنا وإياهم يا خير الناصرين فاشفنا وإياهم يا خير الشافين فاشفنا وإياهم يا خير الشافين فاشفنا وإياهم يا خير الشافين واحفظنا وإياهم يا خير الحافظين عن الأعداء والأمراض يا رب العالمين. اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين فاغفر لنا فانصرنا وارحمنا وعافنا واعف عنا وعافنا واعف عنا وعافنا واعف عنا. اللهم زدنا وإياهم اللهم زدنا وإياهم ولا تنقصنا وإياهم اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا وإياهم اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا اللهم
زدنا ولا تنقصنا وأكرمنا. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا فإن التيسير كل عسير عليك يسير فإن التيسير كل عسير عليك يسير. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த ஸ்ரீதேவிகளை மன்னிப்பாயாக. ரப்பே எங்களுடைய மனைவி மக்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாதுமார்களை எங்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக. ரப்பே எங்கள் முரீதீன்களை மன்னிப்பாயாக. எங்கள் மாணவர்களை எங்கள் ஹாதிமீன்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் துஆ செய்கிறவர்களை மன்னிப்பாயாக. எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னவர்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளுக்காக துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களின் எல்லாருடைய எல்லா பிரச்சனையும் போக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் நீங்க துஆ செய்ய சொன்னார்களோ அவர்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் நோய்களில் இருந்து ஷிஃபாவுக்காக துஆ செய்ய சொன்னார்களோ ரப்பே அவர்கள் எல்லோருக்கும் பூரண ஷிஃபா வழங்குவாயாக. ரஹ்மானின் நிம்மதிக்காக தொழில் பரக்கத்துக்காக கேட்டவர்களை அந்த எல்லா பரக்கத்தையும் நிம்மதியும் தந்தருள் புரிவாயாக. குழந்தை பாக்கியங்களுக்காக யார் வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லா வகையான நசீபுள்ள குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. கருணை உள்ள ரஹ்மானே, அன்பாளனே, உன் அன்பும் நெருக்கமும் கிடைக்க வேண்டும் என்று யார் வேத பிரார்த்தனை செய்ய சொன்னார்களோ உன் அன்பையும் நெருக்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள் பாலிப்பாயாக. சக்கராத்தில் ஈமான் கிடைக்க வேண்டும், மனமையான உன்னத சோனபதி கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்க சொன்ன பல பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த நோக்கத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் பாலிப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்குவாயாக. எங்கள் மனைவி மக்களை வசந்தமாக ஆக்குவாயாக. குடும்பங்களிலே சுபிட்சமான நிலை ஏற்படுத்துவாயாக. எங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த தன்மைகளை வழங்குவாயாக. பரிசுத்தமான மனிதர்களாக்கி வைப்பாயாக. ரஹ்மானே எங்களுடைய அச்சங்களை போக்குவாயாக. பயத்தை நீக்குவாயாக. நிம்மதி காற்றை சுவாசிக்க செய்வாயாக. ரஹ்மானே வாழும் காலமெல்லாம் உன் அன்பை எப்போதும் நிரம்ப தருவாயாக. எங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ். உன்னை தவிர யாருக்கும் அதை நாங்கள் சொன்னதில்லை ரப்பே. யாருக்கும் தெரியவும் செய்யாது ரஹ்மானே. உனக்குள்ளால் அதை நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம். எங்கள் பிரச்சனைகளை விலாவாரியாக நீ விளங்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு விவரிக்க தேவையில்லை ரப்பே. உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்கி நீக்கி வைப்பாயாக. அதில் லேசை ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுக்கு இருக்கிற சிக்கலை நீ விடுவித்து விடு ரப்பே. எங்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களிலும் எங்களை ஈடுபடுத்தி விடுவாயாக. எங்கள் மனைவி மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. அவர்களை உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நல்ல எதிர்காலங்களை தருவாயாக. கருணை உள்ள ரப்பே எங்கள் பிள்ளைகள் குர்ஆன் உடையவர்களாக ஆக்கிவிடு ரப்பே. எங்கள் மனைவி மக்களை ஹாஃபில்களாக ஆக்கி வைப்பாயாக. ஆலிம்களாக ஆலிமாக்களாக ஆக்குவாயாக. தீன்தாரிகளாக ஆக்குவாயாக. மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் வீடு இபாதத்தினுடைய இல்லமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் சாலிஹீன்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் மலக்குகள் சுற்ற வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வீடு சொர்க்கப்பதியாக வேண்டும் யா அல்லாஹ். அத்தகைய உன்னுடைய அமல்களை கொண்டு எங்கள் வீடுகளை நிரப்பிவிடு யா அல்லாஹ். திருக்குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ரஹ்மானே. எங்கள் வீடுகளில் இருக்கிற சஞ்சலங்களை போக்கிவிடு ரப்பே. எங்கள் பெண்களின் கவலைகளை போக்கிவிடு ரப்பே. எங்கள் பிள்ளைகளின் கவலைகளை போக்கிவிடு ரப்பே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் எங்கள் வீட்டின் வாசலை கூட எட்டி பார்க்க கூடாது யா அல்லாஹ். பொறாமைக்காரர்கள் எங்களை நெருங்கிவிடக்கூடாது யா அல்லாஹ். அவர்களின் சூழ்ச்சிகள் எங்களை தொடர்ந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை பழிதீர்க்க நினைப்பவர்களை எங்கோ ஒரு மூலையில் முடக்கி விடு யா அல்லாஹ். அவர்களின் சூழ்ச்சிகள் எங்களை வந்து அரங்கேறி விடக்கூடாது ரப்பே. நாங்கள் உன்னிடத்தில் எங்களை ஒப்படைத்திருக்கிறோம். உன் பத்ரின் மலக்குமார்களை நீ எங்களுக்கு உதவியாக ஆக்குவாயாக. பத்ரின் மலக்குகளை உதவியாக்குவாயாக. லைலத்துல் கத்ரில் நீ இறக்கும் மலக்குமார்கள் எங்களின் பாதுகாப்பிற்கு ஆக்கி வைப்பாயாக. எங்களின் உதவியாளர்கள் ஆக்கி வைப்பாயாக. எங்களின் நிம்மதிகளுக்கு அவர்களை கொண்டு வழிகளை திறந்து வைப்பாயாக. கருணை உள்ள ரப்பே எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் அதன் காரியங்கள் நடக்க செய்வாயாக. திருக்குர்ஆனை ஓதுவதில் அவர்களுக்குள்ளே போட்டி முனைப்புகளை தருவாயாக. வல்ல ரஹ்மானே எங்கள் பிள்ளைகளுக்கு சாலிஹான வாழ்க்கையை வழங்குவாயாக. வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. அவர்கள் போய் வரும் பயணங்களை சலாமத்தாக்கி வைப்பாயாக. கருணை உள்ளவனே நிறைய பேர் ஊருக்கு வர வேண்டும், வர முடியவில்லை ரப்பே. இங்கிருந்து அங்கு செல்ல வேண்டும், போக முடியவில்லை ரப்பே. இந்த சூழலை எல்லாம் நீ நீக்கிவிடு யா அல்லாஹ். உலகம் தழுவிய அளவில் நாங்கள் ரொம்ப பெரிய சோதனை சந்தித்திருக்கிறோம். எங்கள் பாவங்களே இதற்கு காரணம் ரஹ்மானே. எங்களை நீ பாவங்களை விட்டு பரிசுத்தமாக்கி வைப்பாயாக. இதில் யாருடைய சூழ்ச்சி இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளை நீ முறியடிக்க சக்தி உள்ளவன் யா அல்லாஹ். முறியடித்து விடுவாயாக. எங்கள் உயிரை விட மேலான புனிதமான 2 ஹரம் ஷரீஃபுகளையும் கண்கொள்ளா காட்சிகளாக கண்டு கொண்டிருந்தோம் யா அல்லாஹ்.
அதை காணுவதற்கு கூட பெரிய தடைகள் வந்து விட்டது யா அல்லாஹ். நினைத்த நேரமெல்லாம் தவாஃபுக்குள்ளே இறங்குவோம் யா அல்லாஹ். இப்போது தவாஃபுக்கு கூட முன்பதிவு தேவைப்படுகிறது ரப்பே. இந்த சூழ்நிலையை மாற்றிவிடு யா அல்லாஹ். தாங்க சக்தி இல்லை யா அல்லாஹ், தாங்க சக்தி இல்லை யா அல்லாஹ். 2 ஆண்டுகள் ஹஜ்ஜு தடைபட்டு போய்விட்டது யா அல்லாஹ். உலகத்தில் நடக்கிற அந்த ஹஜ்ஜு தான் உலகத்திற்கு பாதுகாப்பு ரஹ்மானே, உலக மக்களின் அமைதிக்கு பாதுகாப்பு ரஹ்மானே, நிம்மதியின் வழி யா அல்லாஹ். அந்த ஹஜ்ஜை நீ திறந்து வைத்து விடு யா அல்லாஹ். லட்சோப லட்ச மக்கள் அரஃபாவின் கண்ணீருக்கு சொந்தமாக்கி விடு யா அல்லாஹ். எங்களுடைய வாசலை அடைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களால் எங்களுக்கு இந்த தண்டனை தாங்க முடியாத ரப்பே. இது ஒரு மிகப்பெரிய தண்டனை யா அல்லாஹ். நான் தவாஃபிலே ஹாஜிகளை பார்க்கிறேன் யா அல்லாஹ், 20 பேர் 30 பேர் நிற்கிறார்கள் ரப்பே. ரப்பே, தவாஃபிலே புனிதமான ரமலானில் இடமே இல்லாமல் சுத்துகிற காட்சியை கண்ட கண்கள் எங்களால் தாங்க முடியவில்லை ரஹ்மானே, தாங்க முடியவில்லை ரஹ்மானே. தராவீகிலே இடமே இல்லாத காபா காலியாக கிடக்கிறது யா அல்லாஹ். அது ஒரு தனி மனிதனின் இடம் இல்லையே ரஹ்மானே, உன் இல்லம் அல்லவா ரப்பே. உலகத்தின் பாதுகாப்பு இடம் இல்லையா ரப்பே. மொத்த உலகத்தில் வாழும் அத்தனை பேர்களுக்கும் நிம்மதி கொடுக்கிற இடமாயிற்றே யா அல்லாஹ். அங்கே லட்சோப லட்ச மக்கள் கையேந்துகிற இடம் இல்லையா ரஹ்மானே. இந்த தண்டனை நீ எங்கள் மீது தந்து விடாதே யா அல்லாஹ். மிக சீக்கிரமாக நாங்கள் உம்ராவை ஆசைப்படுகிறோம், மனைவி மக்களோடு ஹஜ்ஜை ஆசைப்படுகிறோம், தவாஃபை ஆசைப்படுகிறோம். உமா நபியின் ரவுதாவிலே நின்று சலாம் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் நபி எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். அங்கேயும் பெரிய தடைகள் வந்து விட்டது யா அல்லாஹ். நினைத்த நேரமெல்லாம் சலாம் சொல்ல போவோம் யா அல்லாஹ். அன்போடு ஆசையோடு பெரியத்தோடு போவோம் யா அல்லாஹ். நபியை போய் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை வரும் யா அல்லாஹ். ராத்திரி 3 மணிக்கெல்லாம் எழுந்திருத்து போய் நின்று இருக்கிறோம் யா அல்லாஹ். இன்றைக்கு அங்கே நேரம் தரப்பட்டு விட்டது யா அல்லாஹ். கெடுவு போடப்பட்டு இருக்கிறது யா அல்லாஹ். இந்த சோதனையை போக்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் இருதயம் அந்த 2 புனிதமான ஹரமும் யா அல்லாஹ் எங்கள் இருதயத்தில் பழுதுபட்டு விடாமல் பாதுகாத்து விட ரப்பே. அந்த 2 ஹரமையும் நாங்கள் ஹயாத் வரைக்கும் வளம் வர வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்கள் குடும்பம் சந்ததிகள் உட்பட போய் வருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. புனிதமான ரமதானில் லைலத்துல் கத்ரை அடைய செய்து விடு யா அல்லாஹ். அந்த இரவின் பரக்காத்துகளில் நாங்கள் நஷ்டப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். அதை எங்கள் கண்ணை விட்டு மறைத்து விட்டாய் ரப்பே. உனக்கு தெரியும் எந்த இரவிலே நீ இறக்குவாய் என்று. அந்த இரவில் எங்கள் முன்னேற்றி ரோமம் உன் கையில் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களை படுக்கையில் போட்டு விடாமல் நிறுத்தி விடு யா அல்லாஹ். ஓத வைத்து விடு யா அல்லாஹ். தொலை வைத்து விடு யா அல்லாஹ். கையேந்து வைத்து விடு யா அல்லாஹ். கண்ணீர் வெடிக்க வைத்து விடு யா அல்லாஹ். லைலத்துல் கத்ரின் பரக்கத்துகளை கொண்டு கேட்கிறோம். நாட்டை நிம்மதிப்படுத்துவாயாக, உலகை நிம்மதிப்படுத்துவாயாக. இந்த கொரோனா வைரஸை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இதன் 2ஆம் அலை பல பேர்களை அடித்து சென்று விட்டது யா அல்லாஹ். மரணித்தவர்களின் மன்னரை சொர்க்க பூங்காவாக்கிடு யா அல்லாஹ். அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் வழங்கிடுறப்பே, சிறந்த பகரங்களை வழங்கிவிடுறப்பே. எங்களில் இனிமேலும் ஒருவரின் உயிர் போய்விடக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பயத்தை போக்கி விடுறப்பே. எங்களுடைய ஜனாசா கண்ணியமாக வேண்டும் யா அல்லாஹ். அது கூட பார்ப்பதற்கு பல பேர் யோசிக்கிற காலத்தில் கொண்டு வைத்து விடாதே ரஹ்மானே. எங்கள் பாவங்களுக்கெல்லாம் உன்னுடைய மேலான பாதுகாப்பையும் மன்னிப்பையும் கேட்கிறோம். எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. எங்களுடைய தொழில் துறைகளில் வரக்க செய்யா அல்லாஹ். அடிக்கடி யா அல்லாஹ் லாக்டவுன் ஏற்பட்டால் பப்பாவிகள் என்ன செய்வார்கள் யா அல்லாஹ்? அன்றாட காட்சிகள் என்ன செய்வார்கள் யா அல்லாஹ்? சாப்பிட வழி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் யா அல்லாஹ்? விசேஷ காலங்களில், நல்ல நாட்களில், பெருநாள் போன்ற காலங்களில் ரப்பே, சில தொழிலை நம்பி வாழ்ந்தவர்களின் நிலை என்னவாகும் யா அல்லாஹ்? நீ விசாலமானவன் யா அல்லாஹ். கொடுத்து கொடுத்து பார்க்கிற மகிழ்ச்சி பெற்றவன் யா அல்லாஹ். வியாபாரிகளுக்கு பறக்க செய்து விடு யா அல்லாஹ். இது போன்ற லாக்டவுன்கள் இனிமேல் நாட்டில் நடைபெறாத அளவிற்கு சோதனைகளை அடைத்து விடு யா அல்லாஹ். கொரோனாவை போக்கி விடு யா அல்லாஹ். அதன் வைரஸின் பாதிப்பை போக்கி விடு யா அல்லாஹ். 2ஆம் அலை என்கிறார்கள் ரப்பே. இதைதான் நீ முடிவு பெற்ற அலையாக்கி விடு யா அல்லாஹ். இனிமேல் ஒரு முறை தொடரக்கூடாது யா அல்லாஹ். தாங்கும் சக்தி இல்லை யா அல்லாஹ். இதற்கு எந்த பின்னணி இருந்தாலும் போக்கி விடு ரஹ்மானே. உன்னுடைய உதவியும் பாதுகாப்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது யா அல்லாஹ். அனைத்து மக்கள் மீதும் இரக்கம் காட்டுவாயாக, அன்பு காட்டுவாயாக, பாதுகாப்பை தருவாயாக. எங்களை பாதுகாப்பவர்களை ஆட்சி விடத்தில் அமர்த்துவாயாக. சங்கையான வாழ்க்கையை தருவாயாக. ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற தர்திரங்களை போக்கிவிடு யா அல்லாஹ். வறுமையை போக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய தொழிலிலே, ரிசுக்கிலே, ஈமானிலே, அமலிலே பறக்க செய்வாயாக. எங்களுக்கு இருக்கிற மன உளைச்சலை நீக்கிவை ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளுடைய இல்மிலே, ஈமானிலே, அமலிலே பறக்க செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடி பொருத்தங்களை ஏற்படுத்துவாயாக. எங்கள் ஆண் மக்களுக்கு அழகான பெண் ஜோடிகளையும், எங்கள் பெண் மக்களுக்கு அழகான ஆண் ஜோடிகளையும் ரப்பே நீ ஏற்படுத்தி திருமணங்களை நசீபாக்குவாயாக.
குடும்ப வாழ்க்கை சொர்க்கம் வரையிலும் தொடர்கிற வாழ்க்கையாக்கி மகிழ்ச்சியாக்கி மங்களமாக்குவாயாக. அந்த மங்களத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தடங்கள் தடைகள் இல்லாமல் பாதுகாப்பாயாக. ரஹ்மானை அடுத்த வாழ்க்கையை அழகுபடுத்தி தருவாயாக. குழந்தை பாக்கியங்களை தருவாயாக. சாலிஹீன்களின் பாதையிலே நடக்கச் செய்வாயாக. ரஹ்மானை எங்களுடைய இரவையும் பகலையும் உன் பிரியத்திற்காக தேர்ந்தெடுக்க செய்வாயாக. யா அல்லாஹ், இங்கே உனக்காக உன் அடியார்கள் ஏத்திக்காக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இங்கே பல பேர் இருக்கிற இடத்தில் ரொம்ப சொற்பமான மனிதர்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ், ரஹ்மானே, இந்த சூழலெல்லாம் மாறி இங்கே லட்சோப லட்ச மக்கள் வந்து போக வேண்டும். யா அல்லாஹ், உன் மஸ்ஜிதில் ஏத்திக்காக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ அருள் புரிவாயாக. எங்களுடைய புனித வணக்கங்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. எங்கள் இரவு வணக்கத்தை கபூல் செய்வாயாக. பகல் நோன்பிலே நிறைய குறைகள் நடந்திருக்கலாம். யா அல்லாஹ், எங்கள் நாவை பேண வேண்டிய இடத்தில் பேணாமல் இருந்திருப்போம். யா அல்லாஹ், பார்வை பேண வேண்டிய இடத்தில் பேணாமல் இருந்திருப்போம். யா அல்லாஹ், செவிகளை கூட தவறான இடத்திலே கொண்டு செலுத்தியிருப்போம். யா அல்லாஹ், நீ மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டமாகி விடுவோம். யா அல்லாஹ், நீ மன்னிக்கவில்லை என்றால் சிரமப்பட்டு விடுவோம். யா அல்லாஹ், அத்தனை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், உன் அடியார்களான பாவிகள் நாங்கள். யா அல்லாஹ், உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்டதே இல்லை. யா அல்லாஹ், கேட்கவும் தெரியாது. யா அல்லாஹ், உனக்கு தெரியும் எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் உன்னிடத்திலேயே முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை சூழ்ச்சியாளர்கள் மிகைத்திருந்தாலும் அத்தனையையும் நீ நிறுத்தும் சக்தி உடையவன். யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிரார்த்தனைகளை கபூல் செய்து விடு. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் சந்தோஷங்களை தந்து விடு. யா அல்லாஹ், எங்கள் நாட்டை நிம்மதிப்படுத்தி விடு. யா அல்லாஹ், எங்கள் நாட்டிலே இருக்கிற இது போன்ற தடைகளை தடங்களை நீக்கிவிடு. யா அல்லாஹ், உலக அளவிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அதன் வாசல்களை நீ திறந்து வைப்பாயாக. எடுத்த அடுத்தடுத்த காலங்களை சுபிட்சமாக்கி தருவாயாக. எங்கெல்லாம் எங்களுடைய சாலிஹீன்கள் நல்லவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ரமதான்ல கூட கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நோன்பு பிடிக்க கூட சிரமப்படுகிறார்களோ, அவர்களை எல்லாம் நிம்மதி காட்டு சுவாசிக்கிற எதிர்காலத்தை தருவாயாக. நல்ல காலங்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக. இங்கே யா அல்லாஹ், சிறையிலே கடந்து சிரமப்படும் எங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்வாயாக. சாலிஹீன்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அத்தனையும் தந்தருள் புரிவாயாக. எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள் அழைத்து விட்டும் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், வேலையில்லா எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து விடு. யா அல்லாஹ், அவர்களுடைய தீனை பாதுகாக்கிற இடத்தில் வேலை வாய்ப்பை கொடுத்து விடு. யா அல்லாஹ், தொழுகை இல்லாதவர்களை தொழுகையாளிகளாக ஆக்கிவிடு. யா அல்லாஹ், இந்த தீனுடைய ஹிதுமத்து இறுதி மூச்சு வரைக்கும் நடக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை துவக்கி வைத்தவர்களின் மன்னரையை சொர்க்க பூங்காவாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இப்போதே அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கிய ரப்பே. இதற்கு இன்றைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்களை நீண்ட ஆயுள் வாழ வைத்து விடு ரப்பே. நோயற்ற வாழ்வை, குன்றாத சுகத்தை வழங்கி விடு ரப்பே. இதற்கான எல்லா வழிகளிலும் நீ எங்களை லேசாக்கி வை ரப்பே. இதில் இஹ்லாஸை தந்திடு. யா அல்லாஹ், அற்ப உலகத்தை ஆசையாக்கி விடாதே. யா அல்லாஹ், நோக்கமாக்கி விடாதே. யா அல்லாஹ், எங்களை நீ இந்த மஜ்லிஸை கொண்டு, இதில் நாங்கள் பேசிய வார்த்தைகளை கொண்டு பல கோடி இருதயங்களை நீ ஹயாத்தாக்க வேண்டும். எங்களுக்கு துன்யா நோக்கம் இல்லை ரப்பே. நாளை இவர்களெல்லாம் வந்து இந்த சொற்களால் நாங்கள் நேர்வழி பெற்றோம் என்று சொல்ல வேண்டும். அதை பார்த்து உன் மகிழ்ச்சி எங்கள் மீது விழ வேண்டும். அது போதும் ரஹ்மானே, அது போதும் ரஹ்மானே. எங்கள் சுவனத்திற்கு வழி செய்வாயாக. எங்களை எல்லாம் சக்கராத்தை லேசாக்கி விடு. யா அல்லாஹ், மரணப்படுக்கை லேசாக்கி விடு. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் சக்கராத்தில் எங்களை பிடிக்க வைத்து விடக்கூடாது. யா அல்லாஹ், ஆதரவற்ற நேரத்தில் எங்களை நீ படுக்கையில் போட்டு விடாதே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தார்கள் எங்களை பார்த்து சஞ்சலப்படும் நிலையிலே தங்க வைத்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய மறுமையின் பயணத்தை லேசாக்கி அனுப்பி வைப்பாயாக. நாங்கள் நல்லா வாழ்ந்து நல்லா போக வேண்டும். யா அல்லாஹ், ஈமானோடு போக வேண்டும். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் நேசித்த நிலையில் போக வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் ரூஹு பிரியும் போது என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னால் காட்சி அளிக்க வேண்டும். யா அல்லாஹ், அந்த திருமுகத்தை பார்த்துவிட்டு ரூஹு பிரிய வேண்டும். அந்த திருமுகத்தை பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், அவர்களை பார்க்காமல் எங்கள் ரூஹை பிரித்து விடாதே. யா அல்லாஹ், தகுதி இல்லை. யா அல்லாஹ், கேட்பதற்கு அருகதை இல்லை. யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொல்லி காட்டுகிற வணக்கமும் இல்லை. யா அல்லாஹ், ஆனாலும் எங்கள் நபியை பார்க்க வேண்டும் என்ற ஹவா இருக்கிறது. யா அல்லாஹ், அன்னலாரின் சுன்னத்தை நேசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. யா அல்லாஹ், அதில் இருக்கிற குறைகளை மறைத்து மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களை நாளை மறுமையின் கபரை பிரகாசமாக்கி விடு. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் பல பேர் மரணித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தார்கள் பல பேர் மரணித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் அவர்கள் பிள்ளைகளாக இருந்து கையேந்துகிறோம். இப்போது நீ நரக விடுதலை கொடுக்கிற 10 நாட்கள். யா அல்லாஹ், அவர்கள் எல்லோருக்கும் விடுதலை வழங்கிவிடு. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் மரணித்த எங்கள் பெற்றோர்கள் உறவுகளுக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை தங்குமிடமாக்கிடு. யா அல்லாஹ், உனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. யா அல்லாஹ், நீ பல லட்சம் பேருக்கு விடுதலை வழங்கும் இந்த நாட்களில் எங்கள் தாய் தந்தையர்களை சேர்ப்பாயாக, எங்கள் குடும்பத்தார்களை சேர்ப்பாயாக, எங்கள் உறவுகளை சேர்ப்பாயாக,
எங்களை எங்கள் மனைவிமார்களின் பிள்ளைகளின் பெயர்களை பதிவு செய்வாயாக. எங்களுக்கு பின்னால் வர இருக்கிற சந்ததிகளையும் எங்கள் காலத்தில் இருக்கிற சந்ததிகளையும் நரக விடுதலை பெற்றவர்கள் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஸிராத்துல் முஸ்தகீமை நாங்கள் கடக்க வேண்டும் யா அல்லாஹ். பல பேர்கள் வழியிலேயே கீழே விழுந்து விடுவார்கள் என்ற எச்சரிக்கை இருக்கிறது யா அல்லாஹ். அந்த இடத்திலே நாங்கள் கடக்கும் அமலை எங்களுக்கு தந்தருள் வாலிப்பாயாக. ரஹ்மானே, எங்களுடைய நன்மைகள் ஏடுகள் வழக்கரத்தில் கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் மகிழ்ச்சியோடு சொர்க்கம் போக வேண்டும். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌசரை அருந்தும் நசீபை வழங்கிவிடு யா அல்லாஹ். எங்களிடத்தில் பல்வேறு தேவைகளுக்கு துஆ செய்ய சொன்னவர்கள் இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர்களுக்கு நாங்கள் தண்ணீர் ஓதி கொடுக்கிறோம். பல பேர்களுக்கு ஷிஃபாவுக்கு துஆ செய்கிறோம். ரப்பே, ஒரு சக்தியும் இல்லையா அல்லாஹ். உன் வேத வாக்குகளை ஓதுகிறோம். உன் மீது நம்பிக்கையோடு செய்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீ வீணாக்கி விட மாட்டாய் என்று ஆதரவு வைக்கிறோம். நாங்கள் ஓதி பார்ப்பவர்களை ஷிஃபாவாக்கி விடியா அல்லாஹ். குழந்தைக்காக கையேந்துகிறவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து விடியா அல்லாஹ். நோயாளிகளை குணமாக்கி விடியா அல்லாஹ். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விடியா அல்லாஹ். கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணங்களை நசீபாக்கிடியா அல்லாஹ். கல்யாணமாகி நல்ல வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு அடுத்த புதிய வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ். நற்பாக்கியத்தோடு கொடுத்து விடியா அல்லாஹ். மகிழ்ச்சியோடு மங்களத்தோடு கொடுத்து விடியா அல்லாஹ். எங்களை சீண்டி பார்ப்ப நினைப்பவர்களை எந்த காலத்திலும் நீ அனுமதித்து விடாதையா அல்லாஹ். உன் சக்தியை கொண்டு அடக்கி விடியா அல்லாஹ். முடக்கி விடியா அல்லாஹ். ஒதுக்கி விடியா அல்லாஹ். உன்னை நம்பியவர்கள் நாங்கள் யா அல்லாஹ். நாங்கள் யாருக்கும் என்றைக்கும் தீங்குக்காக கையேந்தியதில்லை. எங்களுக்கு எதிராக வந்தவர்களுக்கு நீ இடமளிக்க கூடாது என்று கேட்கிறோம். தௌஃபீக் செய்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொருட்டால், வலிமார்களின் பொருட்டால், சாலிஹீன்களின் பொருட்டால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற குமர்களுக்கு வாழ்வு வழங்குவாயாக. கஷ்டங்களுக்கு நிம்மதி வழங்குவாயாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைப்படும் இடத்தில் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வாயாக. எங்கள் உள்ளங்களில் இருக்கிற ஆயிரம் கவலைகளை நீக்கி சந்தோஷங்களின் வாசலை திறப்பாயாக. ஹார்ட் சம்பந்தப்பட்ட எல்லா நோயையும் ஷிஃபாவாக்குவாயாக. பிரஷர் சுகரின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இதுபோன்று கொலஸ்ட்ராலின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. கடைசி வரையிலும் நின்று தொழுக சக்தி வழங்குவாயாக. கைகால் திடமாக்கி வைப்பாயாக. எங்கள் மனைவிமார்கள், எங்கள் பிள்ளைகள் நோன்புக்காக சஹருக்காக பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். இரவு விழித்து அமல் செய்வதோடு ஹிதுமத்து செய்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஏத்திகாஃபில் நிறைய பிள்ளைங்க ஹிதுமத் செய்கிறார்கள் யா அல்லாஹ். இதற்கு உதவி செய்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறார்கள் யா அல்லாஹ். ஒருவரையும் நீ விடமாட்டாய் ரஹ்மானே. இரண்டு உலகத்திலும் அவர்களை உயர்வாக்கி அவர்கள் சந்ததிகளும் இந்த ஹிதுமத்தை செய்ய தௌஃபீக் செய்வாயாக. இந்த துஆவை உன் கருணையாலும் எங்கள் நபியின் பொருட்டாலும் சாலிஹீன்கள் வலிமார்கள் உன் அன்பிலேயே திளைத்து நனைந்து கொண்டிருக்கிற நல்லடியார்களின் பொருட்டால், எங்கள் ஷேகுமார்களின் பொருட்டால் ரப்பே இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا رب العالمين. اللهم اعتقنا من النار. اللهم اعتق رقاب آبائنا من النار وأمهاتنا من النار ورقاب أجدادنا من النار وأعمامنا من النار وجداتنا من النار وأخوالنا وخالاتنا وعماتنا وأعمامنا من النار وإخواننا من النار والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات من النار وأدخلنا وإياهم الجنة يا رب العالمين. صلى الله وسلم على حبيبك المرتضى ونبيك المجتبى محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وعترته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.